அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவடைக்களி முருகன் ஆலயம் பற்றி பார்க்கலாம். இந்த திருவடைக்களி முருகன் ஆலயம் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. தரங்கம்பாடி, பொறையார், தில்லையாடி வழியாகவும் இந்த கோயிலுக்கு நம்ம வரலாம். இந்த திருவடைக்களிக்கு மகிழ்வனம், புறாப்பள்ளின்னு சிறப்பு பெயர்களும் உண்டு. இந்த கோயிலில் பல சிறப்புகள் இருக்குது. முதல்ல கொடிமரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கோயிலில் கொடிமரத்துக்கு அடியில் விநாயகரோடு சேர்த்து வேலவரும் காட்சி தராங்க. எல்லா கோயிலையும் விநாயகர் மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். இங்கே விநாயகர், வேலவர் 2 பேருமே இருப்பாங்க. அதுலேருந்து உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா தேவசேனைக்கு இங்கே தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இங்கே சிவபெருமானோட தாயாருக்கு எந்த சன்னதியுமே இங்கே கிடையாது. அவங்களுக்கான சன்னதி தரங்கம்பாடியில் இருக்குது. இங்கே சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒரே கருவறையில் காட்சி தருவாங்க. முருகப்பெருமானோட விமானம் சிவபெருமானோட விமானத்தை விட சற்றே உயர்ந்திருக்கும். அது இங்கே கூடுதல் சிறப்பு. இங்கே சண்டிகேஸ்வரர் 2 சண்டிகேஸ்வரர் இருப்பாங்க. சிவசண்டிகேஸ்வரர், குக சண்டிகேஸ்வரர்னு கையில் வஜ்ராயத்தோட நமக்கு காட்சி தருவாங்க. அதே மாதிரி சண்டிகேஸ்வரி சன்னதியும் இங்கே தனியாக இருக்குது. இந்த ஆலயத்துக்கு திருவடைக்களின்னு பெயர் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, சிவபெருமான் திருச்செந்தூரில் சூரனை வதம் பண்ணிட்டு தரங்கம்பாடியில் சூரனோட மகனான ஹிரண்யாசுரனை இங்கே வதம் பண்ணுறாரு. ஹிரண்யாசுரன் தீவிர சிவபக்தன். அதனால் முருகப்பெருமானுக்கு ஒரு பாவம் வந்துவிட்டது. அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக முருகன் சிவபெருமானை நோக்கி இந்த குராமரத்தடியில் தவம் பண்ணுறாரு. தவம் பண்ணி அவருக்கு பாவ விமோச்சனம் இங்கே கிடச்சிது. அதனால் இந்த ஆலயத்துக்கு திருவடைக்களி என்று பெயர் வந்தது. இதுதான் அந்த குராமரம். இந்த குராமரத்தடியில் ராகு பகவானும் முருகனை நோக்கி தவம் பண்ணாங்க. இந்த ஸ்தலம் ராகுதோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் இங்கே கருதப்படுது. இந்த குராமரத்துக்கு அடியில் தியான மண்டபம் இருக்குது. இந்த தியான மண்டபத்தில் அமர்ந்து நம்ம தவம் பண்ணும்போது நம்மளோட மனம் ஒருநிலைப்படும் அப்படிங்கிறது இங்கே ஐதீகம். குராமரத்துக்கு பக்கத்திலே மகிழ மரமும் ஒன்று அமைஞ்சிருக்கு. இந்த குராமரம் தமிழ்நாட்டிலே திருவடைக்களி, இன்னொன்று பழனிமலை மேலே இங்கே தான் இருக்கிறதா சொல்லப்படுது. இங்கே காமேஸ்வரர் சன்னதின்னு ஒன்று தனியாக, ஒரு சிவனுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இந்த ஆலயம் ரொம்ப அமைதியாக, அழகாக, கூடுதல் சிறப்போடு இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துக்கு வருடாந்தோறும் புரட்டாசி மாதம் முதல் வாரத்தில் சிதம்பரத்துலேருந்து பாத யாத்திரை வராங்க. சிதம்பரம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து பல பகுதிகளிலேருந்து இந்த ஆலயத்துக்கு பாத யாத்திரை வரது உண்டு. திருச்செந்தூருக்கு நிகரான இந்த ஸ்தலம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம். எல்லாரும் கண்டிப்பாக இந்த முருகன் ஆலயத்துக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். முருகன் ரொம்பவே அம்சமாக இருப்பார். தமிழ்நாட்டிலேயே முருகனும் சிவனும் ஒரே கருவறையில் காட்சி அளிக்கிறது அது இங்கே மட்டும்தான். வேறு எங்கேயுமே நீங்கள் அதை பார்க்க முடியாது. அந்த சிறப்பை கண்டிப்பாக எல்லோரும் இங்கே பாருங்கள். தேங்க்யூ.